ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தேங்காயை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிளாக சட்டுன்னு செஞ்சிடலாம். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். இது வயிற்று புண்ணெல்லாம் நல்லா குணப்படுத்தும். அல்சர் பிரச்சனை உள்ளவங்களாம் இதை கண்டிப்பாக சாப்பிட்லாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லோரும் சாப்பிட்லாம். இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிடுங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான ஜெல்லியை நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணலாம். இது 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த மாதிரி சைனா கிராஸ் நான் எடுத்துக்கிறேன். இதுக்கு பேர் கடல் பாசி. இது நமக்கு மல்லிகை கடைகள், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கும். நம்ம கடல் பாசி அப்படின்னு கேட்டாவே கொடுப்பாங்க. அது கொஞ்சம் இந்த மாதிரி சின்ன சின்னமாக கட் பண்ணி இருக்கும். அப்படி இல்லைன்னா நீளமாகவும் இருக்கும். இது இந்த மாதிரி சின்னமாக கட் பண்ணி நம்ம நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். நான் சரியாக ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். இதை நான் தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் அளவு ஊற வச்சுக்கிறேன். இது வயிற்று புண்ணெல்லாம் நல்லா ஆற்றும். நம்ம அல்சர் ப்ராப்ளம் உள்ளவங்களாம் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் சரியாக ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா தண்ணி கொதித்து வந்தோடனே நம்ம ஊற வச்சுருந்தோம்ல கடல் பாசி, அதை இதில் சேர்த்துக்க போகிறோம். இதை நீங்கள் கடல் பாசின்னு சொல்லுவாங்க, சைனா கிராஸ்ன்னு சொல்லுவாங்க, அகார் அகார்னு இதை நிறைய பேர் இருக்குது. இப்போது இதை நம்ம ஊறினதை இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நம்ம 5 நிமிஷமாவது அதை ஊற வச்சுட்டு தான் சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லா கரைஞ்சி வரும். இப்போது இது தண்ணியில் நல்லா கரையணும். அதனால் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் கூட நம்மளுக்கு அது கட்டிகள் இல்லாமல் இருக்கணும். அதாவது நம்ம சேர்த்துருந்தோம்ல அது அப்படியே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கரைஞ்சிரும் தண்ணியில். அந்தளவுக்கு இதை நல்லா கலக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு 10 நாளைக்கு மேலேயும் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். நீங்கள் வெளியில் வச்சு சாப்பிட்டாலும் 5லேருந்து 6 நாள் வரையும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போது இதில் தேவைக்கேற்ப சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வெள்ளை சுகர் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாட்டு சர்க்கரையும் பயன்படுத்திக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சுகர் தான் சேர்த்துருக்கேன். இது ஒரு 1/2 டம்ளர் அளவு சேர்த்துருக்கேன். உங்கள் சுவைக்கேற்ப இந்த சுகரை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கரையணும். நல்லா இந்த மாதிரி நம்ம போட்ட சுகரும் கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நான் இதில் தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். 1/2 மூடி அளவு தேங்காவை ஏலக்காய் சேர்த்து ரொம்ப தண்ணி சேர்க்காமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் ஏலக்காய் சேர்த்து அரைச்சிருக்கேன். அப்படி செய்கிறதால நல்ல வாசனையாக இருக்கும். இப்போது அந்த பாலை இதில் சேர்த்துக்க வேண்டியதான். இங்கே பார்த்திங்களா எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. தண்ணி பால் இல்லை, முதல் பால், அதாவது கெட்டியாக இருக்க பால். ஆனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அதுக்குன்னு தண்ணி சேர்க்காமல் அரைக்க வேணாம். கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து ஓரளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இப்போ இதை சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் அளவு கொதிக்க விடலாம். சரியாக 2 நிமிஷம் அளவு கொதிக்க விட்டால் போதும். நம்ம ரொம்ப நேரம் தேங்காய் பால் ஊற்றி கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேங்காய் பால் திரிஞ்சிரும். அதாவது கெட்டுப்போன மாதிரி ஆயிரும், திரியாக வந்துடும். அதனால தான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு தட்டு இல்லைன்னா பாத்திரத்தில் இதை ஊற்றி வச்சிடலாம். சரியாக 2 நிமிஷம் அளவு கொதிச்சா போதும். அதுக்கு மேலே நம்மளுக்கு கொதிக்கக்கூடாது. அப்போ தான் சரியாக நம்மளுக்கு இந்த பதத்துக்கு இருக்கும். அதே மாதிரி தேங்காய் அரைக்கையில் ஏலக்காய் 2 ஏலக்காவை சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஊற்றி 1/2 மணி நேரம் வச்சேன். நல்லா செட் ஆயிருச்சு. இங்கே பாருங்கள், நம்ம தொட்டால் ஒட்டாமல் வரும். நல்லா நம்மளுக்கு செட் ஆயிருச்சு. இப்போது இதில் ஓரங்களில் எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி நம்ம பீஸ் போட்டுற வேண்டியதான். சூப்பரான தேங்காய் பால் கடல் பாசி நம்மளுக்கு தயாராகிடுச்சு. இது வயிறு புண்ணெல்லாம் நல்லா ஆற்றும். அல்சர் பிரச்சனை உள்ளவங்க, வயிறுலாம் வெந்திருக்கும்ல, அது மாதிரி உள்ளவங்கலாம் தாராளமாக சாப்பிட்லாம். இது குளிர்ச்சி. ரொம்ப ஹீட் உடம்பாக இருக்கிறவங்கலாம் இதை அடிக்கடி சாப்பிட்லாம். இது உடலுக்கு குளிர்ச்சி. இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இதில் சேர்த்துருக்க எல்லாமே நம்மளுக்கு நல்லது தான். தேங்காய் பால், ஏலக்காய், கடல் பாசின்னு எல்லாமே உடலுக்கு நல்லது தான்.
நீங்கள் வேணும்னா நான் தேங்காய் பால் சேர்த்துருக்கனால சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் நம்மளுக்கு வெள்ளை கலரில் கிடைக்காது, ப்ரௌன் கலரில் தான் நாட்டு சர்க்கரை சேர்த்தா கிடைக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? மேலே ஒரு லேயர் கீழே ஒரு லேயர்னு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க.